ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் பருப்பு கழுவி துவரம் பருப்பை கழுவி அதில் போட்டுக்கோங்க. அது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. பூடு போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த பருப்பு பொங்கி வராமல் இருக்கும். இப்போ மூடி போட்டு விசிலை போட்டு விட்ருங்க. அது வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பின்ன ஒரு அடுப்பில் தவா சின்ன சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க. வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க. அது நல்லா கலந்து விடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனேயுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் கலந்து விடுங்க. கலந்து விட்டு நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்கோங்க. அந்த தாளிப்பு எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. பருப்பு நல்லா குழஞ்சி போயிருக்குங்க. அந்த தாளிப்பு எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு சுடுதண்ணி இருந்துச்சுன்னா சுடுதண்ணி ஊற்றிக்கோங்கங்க. நான் சுடுதண்ணி இல்லை, இப்போது வடித்த கஞ்சி இருக்குல்ல, சோறு வடித்த கஞ்சி, அந்த கஞ்சியை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் சோறு பொங்கி வடித்து வச்சுருக்கேங்க. அந்த சோறில் நம்ம பருப்பு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். பருப்பு எடுத்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. சோறும் பருப்பும் நல்லா கலந்து வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகே ஓகே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. நல்லா அதையும் கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் மிளகு பொடி போட்டுக்கோங்கங்க. குருமிளகு பொடி இருக்குல்ல, அது நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ சாப்பாடு பரிமாறலாமா வாங்க. நான் இன்றைக்கி சோந்த கீரை தாங்க வச்சுட்டேன். அதுக்கு சோந்த கீரையும் நெல்லிக்காய் ஊறுகாயும். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. டாட்டா. பபாய். See you.